Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது C# ப்ரோக்ராமிங்ல ஃபைல் ஹேண்ட்லிங் பத்தி. ஸோ ஃபைல்ஸ்னா என்ன? ஸோ லிஸ்ட் ஆஃப் டெக்ஸ்ட் நிறைய டெக்ஸ்ட் நார்மலாக ஒரு ஃபைல்னாலே நம்மளுக்கு தெரியும். ஒரு வேர்ட் ஃபைலாக இருக்கலாம், ஒரு எக்ஸல் ஃபைலாக இருக்கலாம், எதுலனாலும் நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அந்த எல்லா கண்டென்ட்டையும் வந்து நம்ம ரீட் பண்ணுறதுக்கோ ரைட் பண்ணுறதுக்கோ எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் ஃபைல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அப்படிங்கிற C# நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சில குட்டி குட்டி கோடு வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. void main function இருக்கு. இப்போ string variable ரெண்டு நம்ம இனிஷியலைஸ் பண்றோம். ஒன்னு வந்து path அப்படிங்கிற string variableல வந்து இந்த பர்டிகுலர் லொகேஷன்ல உள்ள ப்ரோக்ராமோட லொகேஷனை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா string variable lines அப்படிங்கிற ஒரு வேரியபிளை வந்து stringன்னு டிக்ளேர் பண்றோம். ஸோ இதுதான் வந்து ஒரு string variable. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸுங்கிற வேரியபிள் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணுறோம்னா ரீட் ஆல் டெக்ஸ்ட் ஃபைல் டாட் ரீட் ஆல் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உள்ளே இருக்கிற பாத் பாஸ் பண்ணுறோம். பாத்துங்கிறத ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஸோ தட் இந்த பாத்தில் இருக்கிற இந்த ஃபைலை வந்து இந்த பாத்தில் இருக்கிற இந்த ஃபைலில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டையும் நம்ம வந்து ரீட் பண்ணி இந்த லைன்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரைட் பண்ணுறோம். ஸோ இந்த ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் கன்சோல் டாட் ரைட் லைன் யூஸ் பண்ணி நம்ம வந்து லைன்ஸை ரைட் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து கன்சோலுக்கும் ரைட்டும் பண்ணுறோம், ரீடும் பண்ணுறோம், எல்லா லைன்ஸும் அதே மாதிரி ரைட்டும் பண்ணுறோம். அடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பாத் அதே மாதிரி இருக்குது, ஸ்ட்ரிங் லைன்ஸ். ஸோ இந்த லைன்ஸ் என்னதுன்னா ஸ்ட்ரிங் அரே. ஸோ நார்மல் ஸ்ட்ரிங் இல்லாமல் ஸ்ட்ரிங் அரேன்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைன்ஸில் நம்ம வந்து அரேனா இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம வந்து ரீட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபைல் டாட் ரீட் ஆல் லைன்ஸ் பாத் வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம், அதே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ரீடிங் எல்லா லைன்ஸையும் நம்ம ரீட் பண்ணுறோம். ஆனால் ரைட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு லைன்னா அண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி ஒவ்வொரு லைனாக நம்ம வந்து ரைட் பண்ணுறோம். ஸோ லைன்ஸ் ஆஃப் 0, லைன்ஸ் ஆஃப் 1. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு லைனாக வந்து ரைட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு இப்போ தேவை எல்லா லைன்ஸையும் நம்ம ரீட் பண்ணிட்டோம். ஆனால் நம்மளுக்கு எல்லா லைன்ஸும் தேவை கிடையாது. நம்ம ரைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன் 0 இண்டெக்ஸில் இருக்கிற லைனும் 1 இண்டெக்ஸ் லைனில் இருக்கிறது மட்டும் தான் தேவை. அப்படிங்கிறப்போ அந்த பர்டிகுலர் லைன்ஸை மட்டும் நம்ம கன்சோலுக்கு ரைட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் இந்த அரே ஸ்ட்ரிங் அரே நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பாத் இருக்குது, ஸ்ட்ரிங் காப்பி பாத். ஸோ நம்ம அந்த பாத்தை வந்து ஒரு இதில் இருந்து இன்னொரு இதுக்கு வேரியபிளுக்கு காப்பி பண்ணுறோம். ஸோ காப்பி பாத் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுலையும் இதே ஃபைல் நேமை கொடுத்துருக்கோம். ஃபைல் டாட் காப்பி அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம பாத் காப்பி பாத். ஸோ இந்த காப்பி பாத்தில் இருக்கிறது இங்கே பாத்துக்கு காப்பி ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஃபைல் காப்பி கமாண்ட். ஸோ அடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்தை வந்து நம்ம டிலீட் பண்ணணும், இந்த ஃபைலோட பாத்தை வந்து டிலீட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைலையே நம்ம டிலீட் பண்ணணும் அப்படின்னா அதோட பாத்தை நம்ம வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணால் நம்மளால டிலீட் பண்ண முடியும். ஃபைல் டாட் டிலீட் ஆஃப் பாத்துன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து டிலீட் ஆயிடும். ஏன்னா இந்த பாத்தில் தான் வந்து இந்த ஃபைல் வந்து இந்த ஃபைலோட பாத் இதுதான். ஸோ இது வந்து பாத் அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நம்ம அதை பாத் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணும்போது இந்த ஃபைல் வந்து டிலீட் ஆயிரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபைல்னா என்னன்னு பார்த்தோம், ஃபைல் ஹேண்ட்லிங் எப்படி நடக்குதுன்னு ஒரு சில எக்ஸாம்பிள் கோட் த்ரூவா நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு ஃபைலை வந்து எப்படி காப்பி பண்ணுறோம், அது ஃபைலோட பாத்தை எப்படி காப்பி பண்ணுறோம்னு பார்த்தோம், ஒரு ஃபைல் எப்படி டிலீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஃபைலில் இருக்கிற கண்டென்ட் டெக்ஸ்ட்டை வந்து எப்படி ரீட் பண்ணி நம்ம வந்து எப்படி கன்சோலுக்கு ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். மொத்தமாக எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னொன்று வந்து இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி லைன் பை லைனாக நம்மளுக்கு எப்படி நம்ம ரைட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C# ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைனில் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.